நம்ம இன்றைக்கி காடை கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, மல்லி. காடையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள்தூள், தயிர், லைட்டாக உப்பு சேர்த்து 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வரணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க காடையை சேர்த்துக்கோங்க. நல்லா காடையும் அந்த பேஸ்ட்டும், வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட்டும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷத்துக்கு இடையில கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த தண்ணி வற்றி கிரேவி பதத்துக்கு வரவும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, மல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.